தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று திருச்சியில் தனது முதல் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருக்கிறார். இதற்காக சரியாக காலை 10:35 மணி அளவில் அவர் இங்கு உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காலையிலிருந்து அதாவது அதிகாலையிலிருந்து இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் கூடியிருக்கின்றனர். பொதுமக்கள் மட்டுமின்றி தொண்டர்கள், கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இந்த பகுதியில் கூடியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் இந்த பகுதியில் காலையிலிருந்து கூடியிருக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் மிகுதியான ஒரு பகுதியாக இருக்கிறது. தற்போது வரை இந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்படவில்லை. அதாவது 10:35 மணி அளவில் அவர் அந்த பகுதிக்கு விஜய் வந்து உரையாற்றுவதற்கார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சரக்கு வாகனங்களும் பேருந்துகளும் இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரசிகர்கள் இந்த பகுதியில் தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் பேருந்துகளும் பகுதியை வழியாக செல்லக்கூடிய சரக்கு வாகனங்களும் செல்வது சற்று சிரமமாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலும் அவ்வப்போது ஏற்படுகிறது. திருச்சியில் தொடங்கி பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய விஜய் அதனை அடுத்து அரியலூர் செல்கிறார். அரியலூரில் முடித்துவிட்டு குன்னத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன் பிறகாக பெரம்பலூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் வரவேற்க ஏற்பாடுகள் செய்யக்கூடாது, சாலைகளில் வழிகளில் பேனர்கள் வைக்கக்கூடாது என்று பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த மரக்கடை ஜங்ஷன் பகுதியில் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. விஜயை வரவேற்கும் விதமாக வரவேற்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியன்கள், அதாவது சாலை சென்டர் மீடியன்களில் கட்சியின் கொடி கம்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கட்சி கொடிகள் வலுநெடுகளும் கட்டப்பட்டுள்ளது. விஜய் இந்த பகுதியில் வந்து உரையாற்றிவிட்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட 3 இடங்கள் இந்த பகுதியிலானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எந்த இடத்தில் விஜயின் பிரச்சார வாகனம் நின்று உரையாற்றும் என்ற முடிவு தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் நின்று 3 வழிகளில் தொண்டர்களும் ரசிகர்களும் நிற்பார்கள். அந்த பகுதி அவர்களை பார்த்து விஜய் உரையாற்றுவது போன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக காலை 10:35 மணி அளவில் இந்த பகுதிக்கு விஜய் வருவார். விமானம் மூலமாக திருச்சி வந்திருக்கக்கூடிய விஜய் விமான நிலையத்திலிருந்து அவர் இந்த பகுதிக்கு அழைத்து விடப்பட இருக்கிறார். இங்கு வந்து உரையாற்றிவிட்டு பால் பண்ணை என்று சொல்லக்கூடிய சாலை வழியாக அந்த வழியாக அரியலூர் புறப்பட்டு செல்கிறார். சரியாக காலை 10:35 மணியில் விஜய் வர இருக்கக்கூடிய நிலையில் காலையிலிருந்தே இந்த பகுதியில் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் கூடியிருக்கின்றனர். அந்த காட்சிகளை தான் நமக்கு தற்போது பார்த்து வருகிறோம்.